அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான ஒரு சிக்கன் குருமா ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தேவையான மசாலா பார்த்துக்கிடலாம். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு குருமா மசாலா தயார் பண்ண போறோம். அதுக்கு 2 அன்னாச்சி பூ, 3 பெரிய ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய், 3 பட்டை, 1 ஸ்பூன் சீரகம், 4 ஏலக்காய், 4லேருந்து 5 லவங்கம், 1 ஸ்பூன் மிளகு. இதாங்க குருமா மசாலா. இதை நம்ம பவுட்ரு பண்ணிக்கிடலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்குங்க. ஏன்னா வெங்காயம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் நல்லா சிவந்து வரணும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். இதை ஆயிரச்சி எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு 4 பிரிஞ்சி இலை, 4லேருந்து 5 ஏலக்காய், 2 ஜாதிப்பூ, 4 லவங்கம், இது எல்லாம் இப்போ சேர்த்துக்கிடலாம். இதை நல்லா வெடிக்க விட்டுக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம சிக்கன் சேர்த்துக்கிடலாம். நான் 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் நல்லா கலர் மாறி வரும். நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிறணும். இப்போ 15 முந்திரி 15 பாதாம் எடுத்துக்கோங்க சிக்கனுக்கு. நான் வேறொரு டிஷ்க்கும் தேவைன்னு சொல்லிட்டு கூட எடுத்திருக்கேன். நீங்கள் 15 முந்திரி 15 பாதாம் எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மை போல் அரைச்சிக்கிடலாம். இப்போ சிக்கன் கலர் மாறி வந்துருச்சுங்க. இப்போ 3லேருந்து 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாடை போகிறதுக்கு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிடலாம். தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. இதிலே நல்லா வதங்கி வரும். நல்லா பச்சை ஸ்மெல் போகணும். இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் இப்போ இதில் 4 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா இதை மிக்ஸ் கொடுத்துக்கிடலாம். நல்லா அந்த மசாலா எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாதுங்க. இதிலே நல்லா மிக்ஸ் கொடுக்கணும். இப்போ 150 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போ சேர்த்துக்கிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்குங்க. ஏன்னா ஃபுல்லாக வச்சு சேர்த்தா தயிர் திரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் சிம்மில் வச்சு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குங்க. இப்படி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குங்க. ஒரு ஸ்டெப்பாக ஒரு கொதி வரும்போதும் கேப் விட்டு ஒரு பொருளாக நீங்கள் சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாம் மொத்தமாக சேர்த்தா அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ மூடி வச்சுக்கிடலாம். இப்போ ஒரு கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க. நம்ம பவுட்ரு பண்ணோம் இல்லையா மசாலா, அதில் 1 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். 2 கிலோ சிக்கனுக்கு 1 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிடலாம். நம்ம வெங்காயம் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதை இப்போ சேர்த்துக்கிடலாம். கையினாலே க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிடணும். நீங்கள் மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றாதீங்க. இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம தக்காளி வெங்காயம் எதுவும் வதக்காமல் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தவணை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிடலாங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா பாதாம் முந்திரி பேஸ்ட்டு, இப்போ அதையும் சேர்த்துக்கிடலாம். இதுக்கும் ஒரு பச்சை வாடை இருக்கும். இதையும் நல்லா சேர்த்துட்டு கொதிக்க விட்டுக்கிடலாம். கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இறக்குற ஸ்டேஜில் நம்ம இதை பேஸ்ட்டை சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு கொதிச்சா போதும். ரெடியாக இருங்க சிக்கன் குருமா. இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். எங்கிட்டு புலாவ் செய்கிறதுக்கு நெய் எண்ணெய் 2ம் ஊற்றிட்டு ஹோல் கரம் மசாலா போட்டு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்க விட்டு அரிசி சேர்த்துக்கிடலாம். நான் எப்பவும் இண்டியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் நான் செய்வேன். இதில் பிரியாணி புலாவ்
எது செஞ்சாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்க வீட்ல இதுதான் நாங்க செய்வோம். இப்ப இதில 1 கிலோ அரிசினா 1 1/2 லிட்டர் தண்ணி நான் சூடு பண்ணி வச்சிருந்தேன். இப்ப அதத்தான் நான் சேர்க்கிறேன். 1 கிளாஸ் அரிசினா 1 1/2 கிளாஸ் தண்ணி நீங்க சூடு பண்ணிக்கங்க. இந்த மாரி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு போட்டு இத மூடி வச்சிரலாம். மூடி வச்சுட்டு இங்க இப்ப வெங்காய பச்சடிக்கு வெங்காயம், தயிர், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து இப்ப மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்குள்ளேயும் ரைஸும் இங்க ஆயிருச்சுங்க. நல்லா உதிரி உதிரியா சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இங்க சிக்கன் குருமாவும் பார்த்துடலாம். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. நம்ம தேங்காய் அரைச்சு ஊத்தல, கசகசா அரைச்சு ஊத்தல. ஆனா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கவும் நல்லாயிருக்கு பாருங்க. பார்க்கவும் மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ஒரு தடவை நீங்க செஞ்சு பாருங்க. அன்னைக்கு சண்டே லஞ்ச் மெனு புலாவ், சிக்கன் குருமா, வெங்காய பச்சடி இதெல்லாம் இருந்துச்சு. இப்ப ரம்ஜான் வேற வருது இல்லையா? இஃப்தாருக்கு இந்த மாரி செஞ்சு பராட்டா, சப்பாத்தி, நான், புலாவ் எதில வேணாலும் நம்ம சாப்பிடலாம். ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இப்படி புலாவ்ல இந்த சிக்கன் லெக் பீஸோட அப்படியே கிரேவி ஊத்தி சாப்பிட அப்படித்தாங்க இருந்துச்சு. நான் 2 தவணை செஞ்சேன். எங்க வீட்ல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.